பழைய ஏற்பாடு 735வது பக்கம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையின் நாடுங்கள், அவர் சமூகத்தில் நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். ஆயிரம் தலைமுறை கண்டும் அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கு நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்திலே அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மது ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மது தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவனுக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்தில் பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்றும் ஆதார கோலை முறித்து முற்றிலும் முறித்து அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவர்களை இழந்து போட்டு ஒடுக்கினார்கள். அவன் புராணன் இரும்பில் அடைபட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 20வது வசனத்தை சபையார் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் படிப்போம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் எங்களுக்கு பாடு, உபத்திரம், சோதனை. நாங்கள் புறவிடப்பட்டு ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறும் வரைக்கும் பாடுகள் சோதனை கூடாத நானும் நீங்களும் கடந்து போகும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கக்கூடிய பலனை தருவார். தப்பி செல்லுகிற போக்கை நமக்கு உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் தேவ சமூகத்தை ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். அந்த கல்வாரி சிலுவையை நம்ம நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பாசம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. சந்தோஷமாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது தாவீது கூட சந்தோஷமாக நடனமாடி நாங்கள் அவரை நமஸ்கரிக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் அந்த வார்த்தை உங்களுடைய இதயத்தில் நம்புறீங்க? ஆமென், ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நான் என்ன சோர்வு, என்ன கஷ்டம், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த கதவுக்கு வெளியே நான் விட்டுட்டு வந்துடணும். ஆமென். என்ன சிந்தனைகள் இருந்தாலும் நான் அந்த கதவுக்கு வெளியே விட்டுட்டு வந்துடணும். ஆமென். என்ன பண பிரச்சனைகள், என்ன குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் பேசும் அதுக்கு ஒரு தீர்வு என்று நாளைக்கு உங்களுக்கு கொடுக்க
நம்ம 2 நிமிஷம் எடுத்து ஏசப்பா இவ்வளவு வருடங்களாக இவ்வளவு நாட்களாக நமக்கு நன்றி செலுத்த போகிறார். நம்மளுடைய வாழ்க்கை நாங்கள் இந்த நாளில் வாழ்ந்து வந்தவருடைய கிருபையினால் அந்த அளவில் அந்த கிருபை எங்களுக்கு தந்ததற்காக அவருக்கு நான் 2 நிமிஷம் எடுத்து நன்றி செலுத்தி ஆராதனைக்குள் போக போகிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி செலுத்தும். அவருடைய கிருபை தந்ததற்காக அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவா உடைய கிருபை தந்து இயேசுவை நிரப்பினதற்காக அவருக்கு நன்றி. இயேசுவா உடைய கிருபையால் இயேசுவை ஒவ்வொரு வெற்றதற்காக அவருக்கு நன்றி. இயேசுவா இயேசுவா வாழாமல் மறுத்து போகும் இயேசுவா உடைய கிருபையால் இந்த இயேசுவா இயேசுவா புதிய வழிகளில் இயேசுவா தப்பான உலகத்தில் போகும் இயேசுவா கிருபையால் இயேசுவா உடைய வாழ்க்கையில் இயேசுடைய வாழ்க்கையில் இயேசுவா சாட்சியாக எங்களுக்கு நிரப்பணிங்க இயேசுவா இது ஒவ்வொருவரும் இயேசுவா சாட்சியாக நிரப்பணிங்க இயேசுவா கிருபையால் மட்டும் அது கூடாது. கிருபையால் மட்டும் அது கூடும் இயேசுவா கிருபையால் ஹalleluya ஹalleluya. நாம் சந்தோஷமாக இந்த பாடலை பாட போகிறோம். ஓ தேவனுக்கு மகிமை. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. ஹalleluya. சரி நாம் சந்தோஷமாக இந்த பாடலை படிப்போமா? ஹalleluya. 1 2 3 4.
நாள் என்னால் எழுப்பக்கூட முடியாது. என்னால் தலைவலி சரி மட்டும் சுகமில்லாம இருந்தேன். அப்ப இன்று நாள் உபவாசம் இருப்போம்னு சொல்லி முழு நாள் உபவாசம் இருக்க நினைச்சும் உபவாசம் கேளல. கடைசியில் என்ன பண்ண ஒரு அபிக்கு சொல்லி ஒரு மைலோடு மட்டும் அபிய மௌத்தி தந்தா. அந்த மைலோடு குடிச்சுட்டு மீண்டார். அப்ப இன்றைய சர்ச்சுக்கு வர பண்ணி கூட உடம்புல செவ்வே இல்லை, உடம்புல சீவனே இல்லை, முடியல. அப்ப அவ்வளவு இருக்கும் அங்கே வச்சு வருஷம் முதல்ல சொன்ன ஏசப்பா நான் பண்ற வருஷப்பா நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தொடர்படும். நான் இங்க சூழ்ந்து போயிட்டு சூழ்நிலை செத்த போன மாதிரி இருக்கிற எல்லாரும் அப்படித்தான் நிற்பாங்க. அப்படி சொல்லி முதல் பாட்டை தொடங்குறேன். இந்த முதல் பாட்டோட தேவனுடைய சமூகம், தேவனுடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்ம அந்த சோர்வு அந்த உடம்பு எடுத்து போட்டான்னு சொல்லி எத்தனை பேர் நம்பினீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த உற்சாகத்தோட நான் அடுத்த பாட்டுக்குள்ள அப்படியே போக போகிறேன். ஹல்லேலூயா. சேர்ந்து நாங்கள் இந்த இடத்துல படிப்போம். ஃபாதர் பக்ஸ்னுடைய பாட்டு. என் ஆத்துமாவே கர்த்தரே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் இயேசுவுக்கு இதே காரியம் பண்ணிருப்பாரா நாங்க மறந்து விட்டு போயிடும். ஆமென். அதுதான் உண்மை. அடுத்த காரியம் எப்படா பண்ணுவோம்னு சொல்லி அவருக்கு நான் கேட்டு நிற்ப மொழியே பண்ணதுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். பண்ணதுக்காக அவரோட நாங்கள் எதுவும் நிற்க மாட்டோம், அவருக்காக ஜெபிக்க மாட்டோம், அவரோட பேச மாட்டோம், அவருடைய பைபிள் பண்ண மாட்டோம். ஆனா இன்றைய நாள் இந்த பாட்டோட நீங்க ஒரு முடிவோடு நான் இயேசப்பாடு உங்களுக்கு கூட நிற்கிறேன். எனக்கு பண்ணாலும் பண்ணலாட்டும் அவங்களுடைய காலை பிடிச்சுக்கிட்டு நிற்பேன். ஹல்லேலூயா. சரி, இந்த பாட்டை படிப்போமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே.
நேரம் வரப்படும் இயேசு உங்களை முன்னுக்கு வைப்பார். ஆமென். உங்க மேல காரை துப்புன மனிதர்கள் முன்னாக நீங்க தலை நோக்கி நடப்பீங்க. ஆமென். உங்களை எதிர்த்த மனிதர்கள் முன்னாக நீங்க தலை நிமிர்ந்து நடப்பீங்க. ஆமென். ஹalleluya. இயேசப்பா உங்களை தலை நிமிர்த்துவார். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஜோதியாய் இறங்கி வந்தாரே. சொல்லுங்க. சிந்தைந்து போன
ஸ்தோத்திரிப்போம், அவரை துதிப்போமா, நமஸ்கரிப்போமா. ஹalleluya. சத்தமாக இன்னும் சத்தம் அவருக்கு போதாது. ராஜாதி ராஜனுக்கு இந்த சத்தம் போதாது. உடைய ராஜாதி ராஜனுக்கு தகப்பனுக்கு இந்த சத்தம் போதாது. நம்ம சந்தோஷமாக அவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹalleluya. இயேசுப்பா, இவ்வளவு நேரமாக இருந்து கொண்டிருந்ததற்காக நன்றி இயேசுப்பா. இயேசுவின் அபிஷேகம், இயேசுவின் அபிஷேகம் ஒளிவு மரம் இயேசுவின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா, ஆராதனை நேரத்தில் இயேசுப்பா தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீங்க இருந்ததற்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. உங்களுடைய அபிஷேகம் இன்னும் விளங்குவதற்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்பும் இயேசுப்பா. உங்களுடைய காரியங்களை நீங்க சந்திக்க செய்யும் இயேசுப்பா, உமக்கு நன்றி தேவனே. இனிமேலும் வரப்போற வார்த்தைக்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. வார்த்தை கொடுக்கிற போதலுக்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. மனதில் இயேசுப்பா என்ன கஷ்டங்கள் இயேசுப்பா என்ன உடைஞ்சு போயிருந்தாலும் இயேசுப்பா நீங்க அவரை இயேசுப்பா தொடுங்க இயேசுப்பா. அவர் இயேசுப்பா கொடுக்கிற வார்த்தை இயேசுப்பா உங்களை நம்பி உங்களை நோக்கி கொடுக்கிற வார்த்தை இருக்கிற தேவை கொண்டிருக்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. எல்லாத்தையும் ஜெபிக்கிறேன். நல்ல